Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனு மீது ஜூன் 5ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த பரபரப்பான வழக்கில் இருதரப்பு வாதங்கள் மற்றும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விவரங்கள் என்ன? வணக்கம். தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இருப்பினும் இடைக்கால ஜாமீன் மனு மீதான அந்த உத்தரவை ஜூன் 5ஆம் தேதி பிறப்பித்ததாக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.சி. ராஜு ஆஜராகி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மிக தெளிவாக உள்ளது. தற்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலில் இல்லை என்பதால் ஜாமீன் கோரி மனு செய்ய முடியாது என்றும், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அவரது கைதுக்கு எதிரான மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் வச்சு வைத்துள்ளது என்றும், இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரும் விசாரணைக்கு ஏற்க முடியாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இருப்பினும் இந்த இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆஜராகி நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற அரசமைப்பின் சாசனத்தின் அடிப்படையாகும் 6 தேசிய கட்சிகளில் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்று நாடு முழுவதும் பயணம் செய்ய தேர்தல் பரப்புரை செய்ய மனுதாரருக்கு இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது. உடல்நிலையை பொருட்படுத்தாது பரப்புரையில் ஈடுபட்டார், இல்லை என்றால் பரப்புரை செய்யவில்லை என்ற புகார் எழுந்திருக்கும். சிறையில் இருந்தபோது 20 நாட்களாக அவருக்கு இன்சுலின் வழங்கவில்லை என்றும், தற்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளாமல் சிறைக்கு சென்றால் உடல்நலம் மேலும் பாதிக்கப்படும் என்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்றும், மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள மேலும் 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தற்போது அந்த இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரும் அந்த கோரிக்கையை நிராகரித்ததுடன் அவருக்கு 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கும் அந்த மனு மீதான உத்தரவை ஜூன் 5ஆம் தேதி பிறப்பிப்பதாக டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா தெரிவித்துள்ளார். நன்றி வெங்கடேசன் உங்களுடைய தகவல்களுக்கு. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.